ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரிங் டியூசர் சேனல். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டோட மக, அதாவது ஃபாரினில் கல்யாணம் பண்ணியிருக்கு அவங்க ஃப்ரெண்டோட மக வந்து வராங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப நல்லா இங்கிலீஷ் தெரியும். ஆனால் நம்ம ராஜாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அதனால ரேவதி நீ கொஞ்சம் சமாளிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்த உடனே சாமுண்டீஸ்வரியும் அவங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க, இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. இது என் மருமக அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஓஐசி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்ட இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி முந்திக்கிட்டு அவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா அதிகமாக தெரியாது, ஃப்ளூயண்டாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரம் கார்த்திக் முன்ன வந்துட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பட்டையை கிளப்புறாரு. இதை பார்த்த எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதியும் சரி, சாமுண்டீஸ்வரியும் சரி, முக்கியமாக சந்திரகலாவும் சரி, ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. யாரா இவன் இப்படி இங்கிலீஷ் பேசுகிறானா, பிச்சு உதறானா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட உண்மையான பின்புலம் என்னங்கிறத கண்டிப்பா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சந்திராவும் ரொம்பவே அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அப்புறம் சாமுண்டீஸ்வரி உங்களுக்கு எப்படி இந்த இங்கிலீஷ்லாம் படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு 5 லாங்குவேஜ் தெரியும். நான் நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ எதுவுமே தெரியாத மாரி இருக்கீங்களேன்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திக் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எது எது தேவைப்படுதோ அப்பப்ப அத காமிக்கணும். எதையுமே தேவையில்லாம எனக்கு தெரியும் தெரியும்னு தம்பட்டம் அடிக்கக்கூடாதுங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்ட சாமுண்டீஸ்வரி ரொம்பவே சந்தோஷத்துல மிதக்குறாங்க. நம்ம மாப்பிள்ளை எல்லாமே தெரிஞ்சவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. யார்றா இவன் அப்படின்னு சொல்லிட்டு